நம் பெருமை. கஞ்சிக்குழி அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழா நிகழ்விற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த ஆண்டு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பள்ளிக்கு பல உதவிகளை செய்து இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி ஆஞ்சி சோபாராணி அவர்களுக்கும், இந்த வார்டு உறுப்பினர் பாலம்மாள் அவர்களுக்கும், பள்ளியினுடைய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும், பள்ளியினுடைய மேலாண்மை குழு, எஸ்எம்சி, பிடிஏ உங்கள் அனைவருக்கும் முதலாவது எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். பள்ளி ஆண்டு விழா என்பது எல்லாருக்கும், அதிலும் சிறப்பாக குழந்தைகளுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். நாமும் சின்ன வயதிலே இந்த பள்ளி நிகழ்வுகளை பார்க்கும்போது சின்ன வயசுல நம்மவும் இந்த ஒரு பள்ளியில் ஸ்கூல் டே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள அந்த வருஷத்துக்கு நானும் போயிட்டேன். எல்லாரும் எப்படா இவங்க பேசி முடிப்பாங்க, என்னுடைய நிகழ்ச்சி எப்போ வரும், நான் எப்போ நடனம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும், அதை விட பெற்றோர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி என்னுடைய வாழ்த்துரையை முடிக்கிறேன். பள்ளி அறிவு சுரங்கம் அகழ்ந்தெடுக்க ஆசிரியர் குழாம் துணை இருக்கும், இனிதே நண்பர் சூழ்ந்திருக்க ஈங்கு கற்றல் இனித்திருக்கும், உறுப்போட பாடங்கள் பல இருக்க ஊசல் மனது தவம் இருக்கும், எத்தரத்தில் மாணவன் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும், ஐயங்கள் இங்கு களையட்டும் ஒப்பில்லா செல்வம் கல்வியரை ஓதி ஒழுங்குற கற்பிக்கும், எஃகுபோல் அறிவை புதுப்பிக்கும். ஓதி ஒழுங்குற கற்பிக்கும், எஃகுபோல் அறிவை புதுப்பிக்கும். இந்த கவிதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளி எப்படி இருக்கணும், என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குன்னு சொல்கிறத இந்த கவிதை இதில் சொல்லியிருக்கு. ஒரு எஃகு, ஒரு இரும்பு எவ்வளவு வலிமையானதாக இருக்குமோ அதே போல தான் நம்முடைய கல்வியும். கல்வி எப்போதுமே அழிவில்லாத செல்வம். எல்லா செல்வமும் நம்மை விட்டு சென்றாலும் கல்வி செல்வம் அழியாத ஒன்று. அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் நமக்கு தெய்வங்கள். ஒரு மாணவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோரோடு கூட ஆசிரியரும் சேர்ந்திருந்தால்தான் ஒரு மாணவன் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பினையும் கற்க முடியும். படிப்பு இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கமில்லா வாழ்வு நமக்கு எதுவுமே தராது. நான் நன்றாக படித்திருக்கிறேன், நான் நல்ல பதவியிலே இருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த பதவியும் எனக்கு ஒன்றுக்கும் உதவாது, என்னுடைய கல்வியும் உதவாது. ஆகவே மாணவ செல்வங்களே, நாம் கற்பதோடு கூட நம்முடைய ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்களுக்கு அவர் எவ்வளவு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே வாழ்ந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய கல்வியை கற்றார் என்று. ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கல்லூரியிலே படிக்கும்போது தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு காசு இல்லாமல் இருந்தது. அவர் நன்றாக படிப்பதினாலே அவரை பாராட்டி அவர் ஆசிரியர் ஒருவர் அவருக்கு நல்ல புத்தகம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அந்த புத்தகத்தை அவர் நன்றாக வாசித்தார். ஆனால் திடீரென்று அவர் ஊருக்கு செல்வதற்கு காசு இல்லாததினாலே என்ன செய்வதென்று அறியாத இருந்த அவர் அந்த புத்தகத்தை விற்பதற்காக சென்றார். அப்போது அந்த புத்தகத்தை வாங்குகின்ற அந்த நபர், நீங்கள் எதற்காக இந்த புத்தகத்தை விற்கிறீர்கள் என்று கேட்டார். தன்னுடைய சூழ்நிலையை அவருக்கு சொன்னபோது, நீங்கள் ஊருக்கு சென்று விட்டு வாருங்கள், இந்த புத்தகத்தை நான் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறி, உங்களுக்கு எவ்வளவு காசு வேண்டும் என்று கேட்டார். அவர் 100 ரூபாய் போதும் என்று. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய விலையோ 400. அந்த 100 ரூபாயை வாங்கி கொண்டு ஊருக்கு சென்றார். ஊருக்கு சென்று விட்டு திரும்ப முதலாவதாக அவரிடத்திலே எண்ணத்திலே இருந்தது, தான் அந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று. ஊரிலிருந்து வந்ததும் அந்த புத்தகத்தை வாங்க சென்றார். வாங்கி கொண்டு அதை பத்திரமாக வைத்தார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கு எத்தனை பேர் புத்தகங்களை வாசிக்கிறோம்? நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு ஊக்கப்படுத்துகிறார்களா? அவர்கள் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, எல்லாருமே இன்னைக்கு மொபைல் போனுக்கு தான் அடிமையா இருக்கிறோம். புத்தக வாசிப்பு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. புத்தகங்களை நாம் படிக்கும் போது, புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது ஒருவனுடைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும்,
கேள்வி கேட்கும் திறன் அதிகரிக்கும். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் நாம் ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டு அதிலே நம்முடைய கேள்விகளை கேட்கிறோம் என்றால் கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு யாருமே புத்தகம் வாசிப்பு கிடையாது. இன்னைக்கு பள்ளியில அழகா லைப்ரரி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் வீடுகள் தோறும் போய் தேடி தேடி புத்தகங்களை வாங்கி படிச்சோம், நல்ல கதை புத்தகங்கள் எல்லாம். இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே நிறைய பள்ளிக்கூடங்கள்ல என்ன செய்திருக்கிறாங்க, லைப்ரரி வசதி செய்து கொடுத்திருக்கிறாங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்களுடைய வாசிக்கும் திறனை அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய அறிவுத்திறன் கண்டிப்பாக வளரும். இன்னுமாக ஒருவனுடைய அடையாளம் என்பது தன் தந்தையினுடைய படிப்பை வைத்தோ அல்லது தன் தந்தையினுடைய பதவியை வைத்தோ அல்லது தன் தந்தை சேர்த்து வைத்திருக்கும் சொத்தை வைத்தோ மதிப்பிடக்கூடாது. நீயாக இருந்து உனக்கான அடையாளத்தை நீயாக கொண்டு வர வேண்டும். அதுதான் நல்ல மாணவன் அல்லது நல்ல மனிதனுடைய பண்பு. என் தந்தை சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் அல்லது என் தந்தை இந்த பதவியில் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதை விட நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி கல்வி கற்றேன் என்பதை மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய தந்தை எதை சேர்த்து வைத்தாலும் அதனால் எனக்கு நல்ல பெயர் கிடையாது. நான் என்ன பயனடைந்தேன், நான் என்ன செய்தேன் என்பதை வைத்துதான் உன்னுடைய மதிப்பீடு இந்த சமுதாயத்திற்கு காட்டப்படும். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு பூந்தோட்டத்திலே பூத்து குலுங்கும் பூச்செடிகளாக மாற வேண்டும். இந்த பள்ளியினுடைய கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வருத்தம் தான், நம்முடைய பள்ளிக்கூடம் சின்னதா இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த நெல்குப்பை விலையில் ஒரு நூற்பாலை இருக்குது, அதை கண்டிப்பாக நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு கேட்டிருக்கிறோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். அரசாங்கம் அதை நம்மளுக்கு தந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம் எல்லாம் கிட்டி அதை ஒரு உயர்நிலை பள்ளியாக அல்லது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒத்துழைப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் இன்னுமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகமாக உதவி செய்து கொண்டு இருக்கிறவங்க, இன்னுமாக இந்த பள்ளிக்கு அதிகமாக பிள்ளைகளை சேர்க்கிறவங்க எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமையாக போராடுவோம். நம்ம கண்டிப்பா வெற்றி அடைவோம். இந்த பள்ளி நாளொரு மேனியும் பொழுதுரணமாக வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் அநேகர் சாதனையாளர்களாக நல்ல தலைவர்களாக மாற வேண்டும். இன்னுமாக இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னுடைய சின்ன வயசுலே எனக்கு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பிலே பாடம் எடுத்த என்னுடைய ஆசிரியர் எனக்கு இங்கிலீஷ் பாடம் எடுத்திருக்காங்க. என்ன சின்ன வயசுல அவ்வளோ மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடணும்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் தந்திருக்கிறாங்க. அவங்க தந்த உற்சாகம், அவங்க தந்த மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு எங்களை இந்த இடத்துல இவ்வளோ தைரியமா பேச வைக்க முடியுது. அந்த ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 39 வருட காலம் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியை செய்து பல மாணவர்களை நல்வழிப்படுத்தி இருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு என் சார்பாக ஒரு சின்ன பரிசை மட்டும் அவர்களுக்கு அன்பளிப்பாக அவர்களுக்கு கொடுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அன்பளிப்பு அளித்த பஞ்சாயத்து தலைவி அவர்களுக்கு பாராட்டுகள், நன்றிகள். அதோடு நான் இந்த ஸ்கூலில் இவ்வளோ வருஷம் ஆன 10 வருஷம் கடந்தது. இதற்கு என்னுடைய பெருமை அடைய காரணம் எஸ்எம்சி தலைவின்னு நான் உறுதியாக சொல்வேன். சரியா? பலர் என்ன பொழுது சொன்னாலும் அது என்னுடைய பெருமை கிடையாது, அவங்க பெருமை தான். சரியா? அதை இந்த கூட்டத்தில் நான் சொல்லிக்கிடுறேன்.